മനതുണ്ടാ മാൽമലരാൾ നോക്കുണ്ടാ மேனி துடுங்காது பூக்கொண்டிருக்குது பார்த்துப்பார் திருமேனி தும்பிக்கு யான் உன்பாதம் தப்பாமல் சார்வாதமக்கே சுவாமி கொன்றை வேந்தன் மால்மருகோ சூரன் சண்டை முடித்தோர் ஐயா சுப்பிரமணியா வேல்முரு ஐயா அமரர் சிறை அறுத்தோர் ஐயா ஆறு சட்டை வேல்முரு ஐயா மால்மருக வேல்முரு ஐயா மால்மருக வேல்முரு அந்த மாயனோட திருமுரு ஐயா பூர்வமே ராமோம் ஐயா பூர்வமே ராமோம் ஒரே குச்சம் குறை வந்தாமல் பூர்வமே ராமோம் குச்சம் குறை அமரர் குரு சர்க்குரு ஐயா அஞ்சனையாள் தேவி ஐயா அனுமந்தனே அருள்புரி அம்மா மூன்று முகம் கொண்டவர் அம்மா முப்புறத்தை ஆண்டவர் அம்மா முக்கனியே முப்புடார் அம்மா முன்னே வந்து அருள்புரி அம்மா கண் கொடுத்த காளி தெய்வம் எங்கள் கதைக்கு வந்து அருள் புரிவார் எங்கள் கதைக்கு வந்து அருள் புரிவார் அல்லை மகளே சக்தி கலை மகளே கலை மகளே மலையரசனோட திருமகளே கலை மகளே அம்மாலை மகளே கலை மகளே அம்மா மலையரசன் திருமகளே அம்மா வாணி நல்லோ சரஸ்வதி எங்கள் வாக்கில் வந்து குடியிருப்பாய் அம்மா இடமிருக்கும் ஈஸ்வரி அம்மா எனக்கு உதவ வேண்டுமா ஐயா அஞ்சனையாள் தேவி பாய் ஐயா அனுமந்தனே அருள்பூரி அம்மா தாயே நல்ல சரஸ்வதி அம்மா தற்காக்க வேண்டுமா அம்மா இடமிருக்கும் ஈஸ்வரி அம்மா எனக்கு உதவ வேண்டுமா அம்மா புத்திரன் தந்தாள் அம்பிகை அம்மா முதல்விக்கு நீ அருள் கூறி அம்மா எந்தாயே நாகம்மா அம்மா நலமுடனே அருள் கூறி ஐயா அஷ்டகாளி 8 பேரும் அஷ்டகாளி 8 பேரும் அம்மா அருள் புரிய வேண்டும் அம்மா ஓ
கதைக்கு வந்து அருள் புரிவாய் ஐயா சுடர் ஒளிவில் பிறந்தவராம் ஐயா தெய்வமான சுடலை ஐயா அவர் மணி விளக்கில் பிறந்தவராம் ஐயா மாயாண்டி மாசுடலை அவர் முண்டமாக பிறந்தவராம் ஐயா முண்டசாமி அருள் புரிவார் அவர் கோண நல்ல கொண்டக்காரர் ஐயா போட்ட வாச காவக்காரே அவர் சந்தன போட்டுக்காரே ஐயா சபரிமலை காவக்காரே ஐயா 18 படிகளுக்கும் ஐயா காவலாக இருப்பவர் ஐயா 18ஆம் படிகளுப்பா ஐயா எங்களுக்கு அருள் புரிவாய் ஐயா உய்காட்டு மாடசாமி ஐயா முன்னே வந்து அருள் புரிவாய் ஐயா எந்த குல தேவரை ஐயா பொட்டலிலே கொலுவிருக்கும் ஐயா பொட்டல் நல்லோ மாடசாமி புதல்விக்கு நீ அருள் புரிவாய் இழுப்படியில் கொலுவிருக்கும் இழுப்பையடி மாடசாமி ஐயா இன்பமோடு அருள் புரிவாய் எந்த நெஞ்சுணர்ந்து நான் உணர்ந்து ஐயா நினைவு மாறும் வேளையில் எந்த நெஞ்சிலையோ நான் வேலையோ ஐயா நெஞ்சிலையோ நான் வேலையோ நின்று விளையாட வேண்டும் ஐயா படரியம் படிப்பறிய ஐயா பாடரியம் படிப்பறிய ஐயா பாட்டில் உள்ள வகையறிய நாம் பாடறிய நாளை ஐயா படிக்க வைத்தார் தாய்தக ஐயா ஏடறிய எழுத்தறி ஐயா ஏட்டில் உள்ள வகையறி நானோ ஏடறிய நாளையில் ஐயா எழுத வைத்தார் என் குரு ஐயா அரி என்று சொல்லி தந்த அண்ணாவியை மறப்பதில்லை குரு என்று ஓதி வைத்த குருநாதரை மறப்பதில்லை ஐயா அண்ணன் உன்ன மறந்துட்டார் ஐயா அண்ணன் உன்ன மறந்துட்டார் என்ன அண்ணாவியை மறப்பதில்லை அங்கே அண்ணாவியை மறப்பதில்லை ஐயா சோறு ஒன்ன மறந்துட்டா ஐயா சொற்பனத்தில் மறப்பதில்லை ஐயா சொல்லி தந்த அண்ணாவி ஐயா யாரென்று வார்த்தமா ஐயா வேலை நல்ல வேலை ஐயா ஐயா வேலை நல்ல வேலை ஐயா ஐயா விளையாட வயது சமயம் ஐயாவான வைரவரான் அவர் வண்டிக்கார வைரவரான் ஐயா ஆடி வார பாடி வரான் அவர் ஆடாடி போட்டு வரான் என் தாயான காளியம்மாள் ஏ புத்திரன் தந்தா அம்பிகையார் ஏ அம்பிகையா நாகம்மாள் அவ அக்காதங்க 8 பேரும் அவ ஆடி வரா பாடி வராய் அவ ஆடாடி போட்டு வராய் அவ மஞ்ச நல்ல பட்டுக்காரி அவ மாயவனார் தங்கையம்மாள் அவ சிவப்பு நல்ல சேலக்காரி அவ செங்கண்ணனார் தங்கையம்மாள் ஏ பச்சை நல்ல பட்டுக்காரி அவ பச்சை மாலை தங்கையம்மாள் ஏன் தாயான காளியம்மாள் அவ புத்திரன் தந்தா அம்பிகையா ஏ ஐயாவான வைரவரான் அவ
அம்பிகையா ஏ அம்பிகையால் காளியம்மா ஏன் தாயான நாகம்மா அவ அஷ்டகாளி 8 பேரும் அவ வில்லோடு முரசோடு அவ விளையாடி வாராளே அவ வேப்பிலைய கையில் எடுத்து ஏ விளையாடி வாராளே அவ புத்திரன் தந்த அம்பிகையா ஏ விளையாடி வாராளே ஏ சூழ வந்து பிறந்திடுமாய் அவ சுந்தரனார் மேடையிலே ஏ புத்திரன் தந்த அம்பிகையா அவ சூலத்தில குடியிருப்பாய் ஓ சூழ்ச்சிகளை யார் அறிவாய் அவ பெரம்பு வந்து பிறந்திடுமாய் ஏ பிச்சை ஆண்டி சன்னதியே அவ பெரம்புலையும் குடியிருப்பாய் அவ புத்திரன் தந்த அம்பிகையார் ஏன் தாயான காளியம்மா அவ பெரம்புலையும் குடியிருப்பாய் அவ பெருமைகளை யார் அறிவா ஏன் தாயான நாகம்மா ஏ கரடி நல்ல மாடசாமி ஐயா ஐயாவான பைரவரா 21 தேவதையும் ஐயா ஆடுதையா பாடுதையா ஐயா ஆதாளி போடுதையா அவ விளையாடி வாராளே அவ அக்காதங்க 8 பேரும் அவ வில்லோடு முரசோடு அவ விளையாடி வாராளே அவ அக்கினியில் பிறந்தவளா அவ அக்காதங்க 8 பேரும் அவ கோவக்காரி சாரக்காரி அவ பூவாலன் நெங்கையம்மா ஏன் தாயான காளியம்மா அவ புத்திரன் தந்த அம்பிகையா ஏன் தாயான நாகம்மா ஏ கரடி நல்ல மாடசாமி ஐயா வண்டிக்கார வைரவரா ஏ 21 தேவதையும் ஐயா 61 கூட்டுறவா ஐயா ஆடுதையா பாடுதையா அது ஆளாளி போடுதையா அம்மா போடுங்கம்மா ஒரு குறவை ஏ பொன்னா
விரிசடையா விரித்தாடும் தலைமுடியா விரிசடையா விரிசடையா அவ கோவக்காரி கோவக்காரி சாலக்காரி சாலக்காரி அவ கோவால கோவால நங்கையம்மா ஆமோ ஆமோ ஐயா பாட்டிலுள்ள வகையறிய ஐயா ஏடறிய எழுத்தறிய ஐயா எழுத்தறிய ஏட்டிலுள்ள வகையறிய வகையறிய எழுதறிய பாடறியா நாளை ஐயா படிக்க வைத்தார் தாய் தகப்ப ஐயா ஏடறியா நாளை ஐயா எழுத வைத்தார் என் குரு ஐயா அறி என்று சொல்லி தந்த ஐயா அண்ணாவியை மறப்பதில்லை குரு என்று ஓதி வைத்த ஐயா குருநாதரை மறப்பதில்லை ஐயா சொல்லி தந்த அண்ணாவி ஐயா யார் என்று ஐயா தென்காசி மாவட்டத்திலே ஐயா அகிலமெல்லாம் வேறுபடை ஐயா அரியபுரம் நகரில் வாழும் ஐயா ஆறு நல்ல தலைமுறை ஐயா வில்லிசையில் கதைகள் வாழும் அவர் சென்ற இடம் வேறுபடை ஐயா சென்ற இடம் வேறுபடை அண்ணன் செந்தில் குமார் புலவர் பாகோ ஐயா சென்ற இடம் வேறுபடை ஐயா செந்தில் குமார் அவர்களோடு ஐயா ஆசை தம்பி அருமை தம்பி அருமை தம்பி எந்த பக்கத்திலே தான் இருந்து ஐயா பல கதைகள் சொல்லி தந்து ஐயா அருகோமையில் தான் இருந்து ஐயா அருமையோடு சொல்லி தந்து ஐயா சீமையெல்லாம் பெயர் படைத்து சீமையெல்லாம் பெயர் படைத்து அண்ணன் சீதாராமன் புலவர் பாகோ சீதாராமன் புலவர் பாகோ ஐயா பூமானம் கமிழும் எங்கள் கமிழும் ஐயா புகழ் பெரிய ஊரதுவான் ஐயா சீமையெல்லாம் பெயர் படைத்த ஐயா சிவகாமி புறமதியிலே ஐயா புகழையெல்லாம் பேர் படைத்த அப்பா குருச்சந்திரன் புலவர் பாதம் ஐயா பால் வித்தை கற்றவர்க்கு ஐயா பால் பிடிக்கும் சேவகினான் ஐயா அரை வித்தை கற்றவர்க்கு ஐயா அடப்பங்கட்டி சுமந்திடுவேன் ஐயா முக்கால் வித்தை கற்றவர்க்கு ஐயா முன் நின்று சேவை செய்வேன் ஐயா முழு வித்தை கற்றவர்க்கு ஐயா முழு வித்தை கற்றவர்க்கு ஐயா மூத்த பிள்ளை தலைமகள் வந்த சபையோர்கள்லாம் இங்கே
பின்னே நாங்கள் சொல்லிட்டானோ ஐயா பின்னே சொல்லும் வார்த்தை தன்னை முன்னே நாங்கள் சொல்லிட்டாலும் ஐயா தாங்கள் பெற்ற பிள்ளை போலே அங்கே தாங்கள் பெற்ற பிள்ளை போலே என்னை தயவு காக்க வேண்டும் ஐயா ஐயா தயவு காக்க அப்படியாகவே அதாவது நீர்வளம் நிலவளம் மண்வளம் மக்கள் வளம் செல்வ வளம் அனைத்து வளங்களும் நிறைந்த இடம் இப்படி அனைத்து வளங்களுமே நிறைவு பெற்ற சரி அதாவது குவளையெல்லாம் வேறும் புகழும் படைத்த இந்த குலசேகர மங்கலம் என்று சொல்லக்கூடிய அரிய பெரிய மாநகரிலே இந்த மாநகர பட்டணத்திலே இந்த அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் பெரியோருக்கும் அவையோருக்கும் வருங்கால சிங்கங்களுக்கும் கல்வி கற்ற கலைமான்களுக்கும் தொழில் படித்த வித்துவான்களுக்கும் பெரிய ஆசான்களுக்கும் அதாவது கோவிலிலே பூஜை செய்து வரக்கூடிய பூசாரி ஐயா அவர்களுக்கும் சாமியாடி வரக்கூடிய சாமி கொண்டாடிகள் அனைவர்களுக்கும் வரி கொடுக்கக்கூடிய வரிக்கார பொதுமக்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் ஒலி ஒளி அமைத்தவர்களுக்கும் பந்தல் அலங்காரம் செய்தவர்களுக்கும் பூவலங்காரம் செய்தவர்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்கள் அனைவர்களுக்குமாக அதாவது சிவகாமிபுரத்தை சேர்ந்த வினோதினி வில்லிசை குழுவின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த அன்பார்ந்த மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது இது எந்த ஆலயம் தெரியுமா? அதாவது கேட்டவர்களுக்கு கேட்ட வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பவளாம், சொல்லாமல் கொடுப்பவள், நாடி வந்த மக்களுக்கு நல்லதோர் வாக்கு சொல்லி தீராத வினைகளையும் தெரிநீற்றால் தீர்த்து வைக்கக்கூடிய அதாவது புத்திரன் தந்தாள் அம்பிகையாள் ஆலயம். அம்மா தாயான புத்திரன் தந்தாள் அம்மனோடு என் தாயான காளியம்மன் அம்மையான நாகம்மாளோடு வண்டிக்கார பைரவர் தன்னோடு விநாயகர் முருகப்பெருமாளோடு அது மட்டும் ஐயாவான கரடி நல்ல மாடசுவாமியோடு 21 தேவதை 61 கூட்டுறவு இப்படி இருக்கக்கூடிய இந்த அரிய பெரிய ஆலயத்திலே என் தாயான புத்திரன் தந்தாள் அம்பிகையாள் வாசலிலே அதாவது ஐப்பசி மாதம் 3ஆம் செவ்வாய்க்கிழமையிலே அம்மாளுக்கு கோவில் கொடை திருவிழாவானது பெருங்கொடை விழாவாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படியாக முருகப்பெருமாளோடு வள்ளி நல்ல தெய்வானையோடு 21 தேவதை 61 கூட்டுறவு இருக்கக்கூடிய இந்த அலங்கார பந்தலிலே இந்த அரிய பெரிய ஆலயத்திலே அம்பிகையாளுக்கு கோவில் கொடை திருவிழாவானது பெருங்கொடை விழாவாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் யாரால் கொடுக்கக்கூடிய திருவிழா? தேவர் குல தங்கங்களாம், அரவர் குலம் மாணிக்கங்களாம். அன்னார் அவர்களால் கொடுக்கக்கூடிய இந்த பெருங்கொடை விழாவானது சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்பேர்பட்ட இந்த திருவிழாவிலே வில்லிசை வாடுவதற்காக நாமளை 2வது வருடமாக அட்வான்ஸ் தந்து அழைத்து வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதாவது இந்த
இந்த வில்லிசை மேடையிலே நாமளுக்கு முன்பாக ஆமாம்மா எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், அறிஞர்கள், கலைஞர்கள் எல்லாம் அந்த வில்லிசை பாடியிருக்கலாம். அது உங்க காதால கேட்டிருக்கலாம். நீங்க அதையும் நீங்கள் உங்கள் காதாலே கேட்டிருக்கலாம். சரி. ஆன போதிலும் ஒருவரை போல் ஒருவர் பாடுவது கிடையாது. முடியாதல்லவா? ஒவ்வொரு புலவரும் ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். இசையில பெரிய இளையராஜா இல்ல கிடையாது கிடையாது. மண்படம், சரி, முடுக்கு, அம்மா, சரி, வீசுகம்பு, ஆமா, கண்டிப்பா, ஆமா, ஏதோ எங்க தொழில் நடத்ததும், ஆமா. எங்கள் சிற்றறிவிற்கு எட்டியவாறு தெய்வத்தின் கதை வரலாறை பாடுவதற்கு நாங்களும் வருகை தந்துள்ளோம். சரி. நாங்கள் பாடுகின்ற பாடலிலோ சொல்லுகின்ற சொல்தனிலோ சொற்குச்சம், பொருள் குச்சம், இசைக்குச்சம், தாளக்குச்சம், மேளக்குச்சம், சாரீர குற்றம், அதுதானே முக்கியமான குற்றமா இருக்கு. ரொம்ப பிடிச்சிக்கிட்டோம்மா. ஆமா. அதாவது ஒரு இடத்துக்கு ஒரு செவ்வாய்க்கும் வெள்ளிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போறோம். ஆமா. ஒரு ஊர்ல உப்பு தண்ணி, கண்டிப்பா. ஒரு ஊர்ல போர் தண்ணி, ஆமா. ஒரு ஊர்ல ஆத்து தண்ணி, சரி, கிணறு தண்ணி, ஒரு ஊர்ல கடல் தண்ணி. ஆமா. இதை மாத்தி மாத்தி தொண்டையை பிடிச்சிக்கிட்டலாம் எனக்கு. அப்படியாக சாரித குச்சங்குறைகள் வந்துட்டாலும் முன்னே சொல்லக்கூடிய வார்த்தைகளை பின்னே தாங்கள் சொல்லிட்டாரும் பின்னே சொல்லும் வார்த்தை தன்னை முன்னே நாங்கள் சொல்லிட்டாலும் தாங்கள் பெற்றதோர் குழந்தை ஒரு தவறு செய்தால் அதை எப்படி மன்னித்து ஆதரிப்பீர்களோ, எப்படி வீட்டுல கொண்டு போய் 5-6 படாறு மச்சம் பண்ணிட்டு கொடுப்பீங்களோ, சரி, அப்படி கொடுக்காம சரி எங்களை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு தெய்வத்தின் வரலாறிற்கே வருகின்றோம். அதாவது எந்த ஆலயமாக இருந்தாலும் முதலில் சாஸ்தாங்கதை பாடுவது வழக்கம். தர்ம சாஸ்தாவும் 4 வார்த்தை பாடணும். எதனால சாஸ்தாங்கதை பாடுறோம்? நாமெல்லாம் அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் மானிடாய் பிறந்த மானிட மனுக்கள். சரி. ஆனால் தர்ம ஞான சாஸ்தாவோ அப்படி கிடையாது. அப்படி இல்லையா? ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர், அரிக்கும் சிவனுக்கும் குழந்தையாய் பிறந்தவர் அரிகர சாஸ்தா, தர்ம சாஸ்தா. அப்பேற்பட்ட தர்ம ஞான சாஸ்தா வந்து பிறந்தால்தான் 21 தேவதை 61 கூட்டுறவும் வந்து நின்றாடும் என்றோ சரி பெரியவர்கள் சொன்னதுண்டு. அதன் வழக்கத்தின்படி சாஸ்தாவின் திரு கதை வரலாறை அடியவர்கள் பாடருக்குகின்றோம். சாஸ்தாவோட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட ஐயா கதைகள் பாட கதைகள் பாட ஐயா சங்கரரே அருள் புரிவாய் அருள் புரிவாய் சங்கரரே அருள் புரிவாய் அருள் புரிவாய் சாஸ்தாவோட கதைகள் பாட கதைகள் பாட ஐயா கதைகள் பாட சங்கரரே அருள் புரிவாய் அருள் புரிவாய் ஆதி சங்கரரே அருள் புரிவாய் அருள் புரிவாய் ஐயா வல்லரகன் கதைகள் பாட கதைகள் பாட ஐயா பகவானே அருள் புரிவாய் பகவானே அருள் புரிவாய் ஐயா ஐயனாரின் கதைகள் பாட ஐயனாரின் கதைகள் பாட ஐயா ஆண்டவனே அருள் புரிவாய் ஆண்டவனே அருள் புரிவாய் ஐயா சாசவோட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட ஐயா கதைகள் பாட கதைகள் பாட ஐயா சங்கரரே அருள் புரிவாய் அருள் புரிவாய் சங்கரரே அருள் புரிவாய் அருள் புரிவாய் சாஸ்தாவோட கதைகள் பாட கதைகள் பாட ஐயா கதைகள் பாட சங்கரரே அருள் புரிவாய் அருள் புரிவாய் ஆதி சங்கரரே அருள் புரிவாய் அருள் புரிவாய் ஆதிவெள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் ஐயாணி பொன்னால் முடிகுருங்க ஐயா யாரெல்லாம் கொலுவிருந்தார் ஐயா ஆண்டவனார் பகவானோடு ஐயா அம்மையான பார்வதியும் ஐயா ஆனந்தமாய் கொலுவிருந்தார் ஐயா சிவனோடு சக்தியுமா ஐயா சிறப்புடனே கொலுவிருந்தார் ஐயா ஆனை முக விநாயகர்
நல்ல தெய்வானையும் அந்த வரிசையோடு அந்த வரிசையோடு ஐயா அட்டமுனி சட்டமுடி ஐயா அழகு கும்ப மாமுனியாமா ஐயா நாரதரானந்தீசரானந்தி ஐயா நலமுடனே குருவிருந்தார் ஐயா சித்திரபுத்திர நைனாருமே சிறப்புடனே குருவிருந்தார் ஐயா அதிவெள்ளி கைலாசத்தில் அதிவெள்ளி கைலாசத்தில் ஐயா அனைவருமே குருவிருந்தார் சொல்லக்கூடிய கைலாச பர்வதத்திலே யார் யாரெல்லாம் கொலுவிருக்கின்றார் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் தன்னோடு அம்மை உமை பார்வதியும் அருங்கொலுவாய் வீற்றிருக்கின்றார் ஆனை முகத்தோடு விநாயகரும் ஆறு முகத்தோடு வடிவேலவரும் வள்ளி நல்ல தெய்வானை வரிசையோடு கொலுவிருக்கின்றார் 30 முக்கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் அகசியர் புலசியர் அட்டமுனி சட்டமுனி அழகு கும்ப மாமுனியும் அங்கு அருமையோடு கொலுவிருக்க இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருக்கின்றார் ஐயா பிரம்ம லோகம் தன்னதிலே பிரம்மன் சரஸ்வதி கொலுவிருந்தா ஐயா பிரம்ம லோகம் தன்னதிலே பிரம்மன் சரஸ்வதி கொலுவிருந்தா ஐயா வார் கடல் தன்னதிலே பச்சமலட்சுமி கொலுவிரு ஐயா இந்திர லோகம் தன்னதிலே இந்திரனார் கொலுவிரு ஐயா ஆதி வெள்ளி கைலாசத்தில் அனைவேர்களும் அப்படியாகவே ஆதி கைலாச பர்வதத்தில் அனைவேர்களும் குருவிருக்க ஆண்டவன் சிவபெருமான் 14 உலகத்தை படைக்கின்றார். என்ன உலகம் தெரியுமா? அதாவது சிவலோகம், சக்தி லோகம், சிவலோகம், சத்தியலோகம், இந்திரலோகம், சந்திரலோகம், வர்ணலோகம், வாயுலோகம், வைகுண்டலோகம், யமலோகம், தவலோகம், தனலோகம், அதளை சுதளை ஆதி பாதாளம் என்று சொல்லக்கூடிய 14 உலகை பகவான் படைத்தார். 14 உலகை படைத்து 224 புவனங்களை பகவான் படைத்து அது மட்டும் அதாவது ஓர் அறிவு கொண்ட இலை செடி கொடி தாவரங்கள் முதல் 6 அறிவு கொண்ட மானிட மனுக்கள் வரைக்கும் பகவான் படைத்து சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மத யானைகள் வரைக்கும், அதாவது கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கற்ப பையுக்குள் இருக்கக்கூடிய சிசு வரைக்கும் என்ன ஒன்னா மனுக்கள் 84,00,000 கோடி சிவசந்துக்கள் பகவான் படைத்தோ படைத்த உயிர்களுக்கு எப்படி படி இழந்து வருகின்றார். அதாவது
பகவான் படைத்த மனுக்களுக்கு வாயையும் வயிற்றையும் சேர்த்து படைத்து, அதாவது பகவான் அது மட்டுமா படைத்தார், பகலென்றும் இரவென்றும் பகவான் படைத்து பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம், 24 மணி நேரம், பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை, 60 நாளிகை. ஆமா, பகல் இரவென்று பகவான் படைத்து, அதாவது பகல் நேரத்திலே நாமளுக்கு ஓய்வில்லா உழைப்பு, இரவு நேரத்திலே ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரை. நமக்கு அப்படிலாம் கிடையாது. சரி, 24 மணி நேரம் உழைப்பு தான். நாமளுக்கு பகவான் உழைப்பை மாற்றி கொடுக்கின்றார், தொழிலை. சரி, அப்படியாக ஆண்டவன் சிவபெருமான் படைத்து படைத்த மனுக்களுக்கு பகவான் எப்படி படி இழந்து வருகின்றார். நாளை நல்லதினை எடுத்து, நாளை நல்லதினை எடுத்து, நாளை நல்லதினை எடுத்து, எடுத்து அவர் நாடு எல்லாம் படி இழந்தார், படி இழந்தார். பகவான் நாடு எல்லாம் படி இழந்தார். சொல்லண்ணே நாளையெல்லாம் படியளந்தார், படியளந்தார். அப்படியே நாளையெல்லாம் படியளந்தார், படியளந்தார். ஐயா மரக்கனலதினை எடுத்து மாநிலமும் படி இழந்தார், மரக்கனலதினை எடுத்து மாநிலமும் படி இழந்தார். உரிய நல்லதினை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார், உரிய நல்லதினை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார். ஆளாக்குதினை எடுத்து, தினை எடுத்து, தினை எடுத்து அவர் அகிலமெல்லாம் படி இழந்தார், படி இழந்தார். பகவான் அகிலமெல்லாம் படி இழந்தார், படி இழந்தார், படி இழந்தார். ஆமாண்ணே எடுத்து சொல்லண்ணே அகிலமெல்லாம் படி இழந்தார், படி இழந்தார். ஆண்டவனா அகிலமெல்லாம் படி இழந்தார், படி இழந்தார். அப்படியாக ஆண்டவன் சிவபெருமான் படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியிழந்து வரக்கூடிய நாளையிலே ஆண்டவன் சிவபெருமான் 14 உலகை படைத்தார் அல்லவா. அப்படி படைத்ததோர் வேளையிலே இன்னும் ஒரு நாடு, எந்த நாடு தெரியுமா? அதாவது அகிலமெல்லாம் பேரும் புகழும் படைத்த ஆதி பாதாள உலகம். பாதாள உலகம் எங்க இருக்கு தெரியுமா? நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் இருக்குகின்றது. அதுதான் ஆதி பாதாள உலகம். பாதாள உலகத்திலே யார் ஆண்டு வருகின்றார்? யார் ஆண்டு வருகின்றார்? அரக்கர்கள் ஆண்டு வருகின்றார். அப்படி அரக்கர்கள் ஆண்டு வரக்கூடிய நாளையிலே அரக்கர்கள் குலத்திற்கே தலைவனாக ரிஷிமுகா வர்ணனும் அவர் மனைவி இரத்தக்கண்ணி பெண்குடியாலும் ஆண்டு வருகின்றார். ஆண்டு வரக்கூடிய அவர்களுக்கு ஆண்டவன் அருளால் வல்லமை தவத்தினால் பிறந்த ஒரே ஒரு மகன், செல்ல மகன். அவன்தான் வல்லரக்கராஜுதன். வல்லரக்கராஜுதனுக்கு வயது என்ன தெரியுமாண்ணே? 21 வயதுமாச்சு, வயதுமாச்சு, வயதுமாச்சு. இளமை வரும் நல்லோ வயதுமாச்சு, வயதுமாச்சு. தும் தா தும் தா தும் தும். ஐயா 21 வயதுமாச்சு, ஐயா இளமை வரும் வேளையாச்சு. அந்த வல்லரக ராஜுதன் அவ 21 வயதில் ஐயா அரும்பு மீச குறும்பு பாவளி ஐயா ஆனழகம் வல்லரக அவ 21 வயதில் ஐயா 21 வயதில் இள சிங்கமாக இருப்பாரோ. 21 வயதிலே, 21 வயதிலே சிங்கமாக இருப்பாளே.
இவனுக்கு வயதோ 21 வயது. சரி, 21 வயதுன்னா எப்பேற்பட்ட வயசுன்னு ஓடுத பாம்பு எட்டி பிடிக்க வேண்டிய வயசு. பெத்தவங்க பேச்ச பிள்ளைங்க கேட்பாங்களா? நிக்க மாதிரி இருப்பான். சேர்ந்த மரத்துல போய் நிப்பான். சரி, சேர்ந்த மரத்துல நிக்க மாதிரி இருக்கும். சங்கரவேல் பேருவான். சரி, அப்படியே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பான். அப்படி சுத்துதான் அவன் வயசு, வாலிப வயசு. அப்படி 21 வயது இளம் சிங்கமாய் வல்லரக்கன் இருக்கக்கூடிய வேளையிலே, சரி, அதாவது ரிஷிமுகா வர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்கொடியாலும் என்ன நினைக்கின்றார்கள்? தாயும் தகப்பனும் என்னம்மா நினைத்தார்கள்? கால காலத்திலே தன் மகனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும். கண்டிப்பா செய்து வைக்கணும். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, எப்படி அம்மா? கண்ணுள்ள போதே கண்காட்சி, கண்ணற்ற பிறகு தெருக்காட்சி என்பார்கள். கண்ணு போன பிறகு தெருக்காட்சியை பார்க்க முடியாதுல்ல? முடியுமா? கண் இருக்கும் போதே கண்காட்சியை பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக. சரி, அப்படியாக தன் மகன் வல்லரக்கனுக்கு திருமணத்தை நடத்த வேண்டும் என்றோ வேண்டுமே என்று, அதாவது அந்த காலத்துல எல்லாம் சொந்தத்துக்குள்ள தான் பெண் பார்ப்பார்களாம். அரசல் மிச்சம் செலவு மிச்சம், சொந்தம் விட்டு போகாது பாத்தீங்களா? விசாரிக்க வேண்டாம். சரி, இல்லப்பா, ஏழை பக்கத்து வீட்டுல 7வது வீட்டுல போய் விசாரிக்கணும். ஆமா, எப்படி மாப்பிள்ளை பெண்ணு? சரி, விசாரிக்க வேண்டாம்ல அம்மா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படியாகவே சொந்தத்துக்குள் பெண் பார்ப்பது வழக்கம் தானே அந்த காலம். சரி, அதை போலவே இந்த வல்லரக்க ராஜனுக்கு தாய்மாமன் மகள், மாமன் மகள், அதாவது பவள நாட்டைச் சேர்ந்த பவளரசன் மகள் பவளக்கன்னி என்ற பெண்கொடியா. அப்படி பவளக்கன்னி என்ற பெண்கொடியாளை அதாவது பேசி மணமுடிக்க வேண்டும் என்று, சரி, அதாவது சொந்தம் பந்தம் உச்சார் உறவினர் அனைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்தார். பந்தலுக்கு கால் நாட்டி பச்சை மாலை கொலை நிறுத்தி பத்திரிகை அச்சடித்து இந்த வல்லரக்க ராஜதனுக்கும் பவளக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் திருமணம் என்று சொல்லி கல்யாணம் என்று அனைவர்களுக்கும் அழைப்பு கொடுக்க மணமேடையை அலங்கரித்து மணமேடையிலே மணமக்களை அமர வைக்க இந்த மணமகன் வல்லரக்க ராஜுதனாகப்பட்டவன் தன் தாய்மாமன் மகள் பவளக்கண்ணி என்ற பெண்கொடியாளை எப்படி மாலை மனம் சூடுகின்றான் தெரியுமா? ஆண்டவன் பகவானை சாட்சியாக வைத்துக் கொண்டு அரணை நல்ல அரணை என்று அணிவித்தானே மாங்கல்யோ சிவனை என்று திருப்பூட்டினான் தேவியர்க்கு. இந்த வல்லரக்க ராஜதன் திருமாங்கல்யம் சூடிய வேளையிலே வந்தவர்கள் அனைவர்களும் வயிறார சாப்பிட்டார். மணமக்களை மனதார வாழ்த்தினார்கள். அப்படி மனமாற வாழ்த்தியருள சரி, அதாவது வயிறு நிறைஞ்சா மனசு நிறைஞ்சிரும் பாத்தீங்களா? கண்டிப்பா. அதுபோல மணமக்களை வந்தவர்கள் எல்லோரும் மனதார வாழ்த்தியருள சரி, இந்த வல்லரக்க ராஜதனுக்கு திருமணம் முடிந்தது அல்லவா? தன் மகனுக்கு வீட்டு பொறுப்பு வந்து விட்டது. இனிமேல் நாட்டு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டும். வயசாகி போச்சு. சரி, அதனால் நாட்டு பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த ரிஷிமுக வர்ணனாகப்பட்டவர் 56 தேசத்து மன்னர்களையும் வரவழைத்து அவர்கள் முன்னிலையிலே வல்லரக்க ராஜுதனுக்கு மன்னன் என்று மகுடமுடி சூடுகின்றார். மகுடமானது தவறி கீழே விழுந்து விட்டது. கையில் செங்கோலை கொடுக்குகின்றார். செங்கோலானது தவறி கீழே விழுந்து விட்டது. இதையெல்லாம் கெட்ட சகுனமாக நினைக்காதவர்கள் அப்படி கெட்ட சகுனமாக நினைக்காமல் அதையும் மீறி மன்னன் என்றே மகுடமுடி சூட்டினார்கள். அரசன் என்று அறிவித்த வேளையிலே அவனி புவி சூழும் உலகமெல்லாம் ஆட்சி செய்து வருகின்றான் வல்லரக்க ராஜுதன். அப்படி வல்லரக்கன் அரசாட்சி செய்து வரும் வேளையிலே
சிறிது காலம் நன்றாக ஆட்சி செய்தான். அது அப்பா ஆட்சி செஞ்ச மாதிரி செஞ்சான். அதாவதுன்னே என்ன? ரிஷிமுகாவர்ணன் அரக்கர்கள் குலத்திலே வந்து பிறந்திருந்தாலும் சரி நீதியோடும் நியாயத்தோடும் தான தர்மத்தோடும் அரசாட்சி செய்து வருபவர். நீதி தவறாமல் அரசாட்சி செய்தான். ஆமா, இந்த வல்லரக்கன் சிறிது காலம் நன்றாக ஆட்சி செய்தான். சரி பின்பு நீதியை மறந்தான், நியாயத்தை மறந்தான். அதாதம்மா சரி நாட்டுக்கு மன்னம் நதிச்சாங்கல்ல. அம்மா தலைக்கணம் வந்துட்டு தலைக்கணம் வந்து விட்டதா? பாத்தீங்களா? நான் தான் கடவுளன்னா என்ன கும்பிடுங்கன்னா எல்லாரும் கும்பிட்டாங்க, எல்லாரும் வணங்கினாங்க. ஆமா மன்னன்ல ஆமா எல்லாரும் கையெடுத்து வணங்கினாங்க. சரி கடவுளா நினைச்சாங்க. உடனே அவனுக்கு என்ன மாறி விட்டது, எல்லாம் மனம் மாறி தலைக்கணம் வந்து விட்டது. ஆட்சியை மாறிட்டான். அப்படி வல்லரக்க ராஜுதனோ சரி மக்கள் யாவரையும் சரியாகவே அரசாட்சி செய்யாமல் செய்யவில்லை. அப்படி அவன் நீதி மறந்து நியாயத்தை மறந்து அரசாட்சி செய்ததினாலே ஆமா பாதாள உலகமே எப்படி இருக்கின்றது? எப்படி இருக்கின்றது? நாளை நல்ல உருண்ட பஞ்சோ ஐயா, நாளை நல்ல உருண்ட பஞ்சோ அங்கு நாயகனை பஞ்சோ நாளை நல்ல உருண்ட பஞ்சோ நல்ல பஞ்சோ தோற்ற பஞ்சோ ஐயா, மறக்க நல்ல உருண்ட பஞ்சோ மன்னவனை தோற்ற பஞ்சோ ஐயா, உலகு நல்ல உருண்ட பஞ்சோ ஐயா, உடையவனை தோற்ற பஞ்சோ ஐயா, தாலி முதல் பீலி வரை தவிட்டுக்கு வித்த பஞ்சோ பஞ்சம் வந்து சேர்ந்ததையா பாதாள உலகத்திலே பஞ்சம் வந்து சேர்ந்ததையா பாதாள உலகத்திலே பாதாள உலகத்திலே ஆதி பாதாள உலகத்திலே ஐயா பஞ்சம் வந்து சேர்ந்தையோ பாதாள உலகத்திலே பாதாள உலகத்திலே பஞ்சம் வந்து சேர்ந்ததையோ இப்படி நீதி தவறி அரசாட்சி செய்ததின் காரணத்தினாலே வல்லரக்கன் ஆட்சியிலே மாரிமலை பொழியவில்லை, மண்ணதுவும் செழிக்கவில்லை, பொழியவில்லை, பூமி விளையவில்லை, ஒரே பஞ்சமாக மாறிவிட்டது. சும்மா கிடக்கு. மக்கள் யாவரும் பகுதி மனம் கொடுக்கவில்லை அல்லவா? வல்லரக்கன் கஜானாவை திறந்து பார்க்கின்றான். கஜானா காலியாக இருக்குகின்றது. ஆமா, பார்த்தான் வல்லரக்க ராஜுதன். என்னம்மா செய்தான்? மதியுக மந்திரியை வரவழைத்தான். அடே மந்திரியே, என்ன பண்ணா? மக்கள் பகுதி பணம் தருகின்றார்களா, தரவில்லையா? இல்லையா? கஜானா காலியாக இருக்கின்றதே. உடனே சென்று வரிப்பணம் வசூலித்து வா என்று சொல்ல, சரி மன்னன் சொல்லுக்கு மறுசொல் உண்டா? சொல்ல முடியுமா? அரசன் சொல்லுக்கு அடுத்த சொல் உண்டா? முடியாதம்மா. வல்லரக்கன் சொன்ன உடனே இந்த மதியுக மந்திரி ஆகட்டும் என்று சம்மதித்து 56 தேசத்து மன்னாதி மன்னர்களிடம் வந்து சிற்றரசர்கள் இடத்திலே பகுதி பணம் கேட்கின்றார். பார்த்தார்கள் 56 தேசத்து மன்னாதி மன்னர்களும், அடே மந்திரியே, வானம் பொழியவில்லை, பூமி விளையவில்லை, எங்கிருந்தடா கொடுப்பது உனக்கு வரிப்பணம்? எப்படிடா கொடுக்க முடியும்? போய் சொல் உன் மன்னனிடம். சொல்லு. அதாவது எதிர்த்து சண்டைக்கு வேண்டுமானால் வருகின்றோம், யுத்தத்துக்கு வருகின்றோம். யுத்தத்திலே நீங்கள் வெற்றி பெற்றீர்களையானா உங்க மன்னனுக்கு கொடுக்க வேண்டிய கப்பம் அணிக்க போறோம், கைகட்டி நிற்கின்றோம், கப்ப பணத்தை கொடுக்குகின்றோம். சரி அப்படி என்று சொல்ல, ஆமா, மதியுக மந்திரியிடம் இன்னும் என்ன சொல்லுகின்றார்கள்? வேற என்ன சொன்னார்கள்? பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், நாட்டை
பணம் சொல்லு கிறிஸ்டி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் கெட்டி வைத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம் நாங்க கெட்டி வைத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் கட்டி வைத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம் நாங்க கெட்டி வைத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம் அடே மந்திரி ஏ மந்திரி போய் சொல் உன் மன்னனிடம் மன்னன் வல்லரக்கனிடம் போய் சொல்லு யுத்தத்திற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்ல ஆமா ஓடோடி வருகின்றார் மதியுக மந்திரி ஓட்டம் பெருநடை மாறுகின்றார் மல்லரக்கராஜுதனிடத்தில் நடந்ததை சொல்ல சொல்ல பார்த்தான் மல்லரக்கராஜுதன் என்ன செய்தான்? அடே மந்திரியாரே என்ன பண்ண திரட்டுமப்பா நம் படைகளை படே படே தரப்பா உடனடியா யுத்தத்திற்கு போய் வரலாம் போர் வருஷம் முழங்கட்டும் அப்பா மன்னா மன்னா நாமளிடம் எதிர்த்து நிற்க படைகள் இல்லையே ஏன் மன்னா மந்திரி நம்ம படம்லாம் என்னப்பா ஆச்சு யானைப்படை என்னாச்சு குதிரைப்படை என்னாச்சு ஒட்டகப்படை என்னாச்சு ஒட்டகத்தை ராஜஸ்தானம் அனுப்பியாச்சு சரி யானைப்படை பிச்சை எடுக்க விட்டாச்சு சரி குதிரைப்படை வாடகை விட்டாச்சு வாடகைக்கு விட்டாச்சா கையாடல் பண்ணியாச்சு படைகள் எல்லாம் பஞ்சத்தில் எத்து போய் விட்டன சரி நாமளிடம் இப்படி படைகளே கிடையாது திரும்ப சாப்பாட்டு படம் தான் இருக்கு சாப்பாட்டு படை என்னத்துக்காகும் சாப்பிட்டு குப்புறப்பட்டு தூங்கத்தான் செய்யும் சரி வேற அதில் என்ன செய்ய முடியும் முடியாது எல்லாம் இத்து போற படம் இவரோ ஒரு நாட்டு மன்னர் ஆமா அவர்களோ 56 தேசத்து சிற்றரசர்கள் அரசர்கள் ஒரு கை தட்டினால் ஓசை வருமா வராதம்மா தனிமரம் தோப்பாகுமா ஆகவே ஆகாது ஆதலால் 56 தேசத்து மன்னர்களை அடக்கி ஒடுக்கி ஆள வேண்டுமையா வேண்டுமேயானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன அது என்ன வழி தெரியுமா என்ன வழி அம்மா ஆண்டவனை நினைத்து அருந்தவங்கள் இருந்து தவம் இருந்து தவத்தின் மகிமையினாலே எரிக்கும் வரத்தை வாங்க வேண்டும் அப்படி என்று மதியுக மந்திரி சொல்ல ஆமா வல்லரக்கராஜுதன் சரி என்று சம்மதித்து ஆமாம்மா மன்னனாக இருந்தவன் மரவுரிதான் தரித்தான் அரவுரி தரித்தான் அரசன் போல இருந்தவன் ஆண்டி போல வடிவம் கொண்டான் வடிவம் கொண்டான் தலையில் மொட்டையடித்தான் நெற்றியில் வட்டையடித்தான் இதுல பட்டடித்தான் இடையில் அதாவது கழுத்தில் ருத்ராட்ச மாலையை அணிந்து கொண்டு ஆமா இடையில் காவி வேஷ்டியை அணிந்து கொண்டு இருந்து கொண்டு இந்த வல்லரக்கன் ஒரு துறவி வேடமணிந்து ஆ, அதாவது மன்னனாக இருந்தவன் மரவுரிதான் தரித்தான் அல்லவா ஆமா பார்த்தால் ஆசை மனைவி பவளக்கண்ணி என்னம்மா செய்தான் அவன் காலை கட்டி வழிமறிக்குகின்றாள் அவளல்லவோ மனைவி என்னன்னே அப்பதானே போன காரியம் உருப்பிட்டாப்புல இருக்கும் சரி வீட்டை விட்டு கணவன் வீட்டு வெளியே ஆம்பளை போகும்போது மண்ணா தூரமா போயிரிய சரி போயிட்டு சீக்கிரம் வாங்க ஆ, கண்டபடி அலையாதாங்க சரி காலமா இல்ல ஆ, அல்வா மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கிட்ட அல்வா வாங்கிட்டு வாங்க சொன்னா சொல்லி விடணும் இப்ப போறோம் காலை கட்டி பிடிச்சா என்ன அப்படி மனைவி காலை கட்டி வழிமறித்தாள் அல்லவா ஆமா. அதாவது என்ன என்ன? வல்லரக்கனுக்கு திருமணம் முடிந்து சில மாதங்கள் தான் ஆகின்றது சில வருடம் தான் ஆகுது அதுக்குள்ள அவன் துறவி வேடம் அணிந்தான் அல்லவா இப்ப கேட்கத்தானே செய்வா ஆ, சரி. பார்த்தான் இந்த வல்லரக்கராஜுதன் என்ன செய்யலாம் எம்மா காலை விடு பவளகனி பவளகண்ணி அம்மா பவளகனி பவளகண்ணி நான் கடந்த வசு செய்ய போறேன் பவளகனி நான் கடந்த வசு செய்ய போறேன் பவளகண்ணி காலவிடி பவளகண்ணி அம்மா பவளகனி கடந்த வசி செய்ய போறேன் பவளகண்ணி நான் கடந்த வசு செய்ய போறேன் பவளகண்ணி அம்மா ஈசனையும் நினைக்க போறேன் பவளகனி பவளகண்ணி அம்மா பவளகனி பவளகண்ணி நான் ஏற்றதமோ செய்ய போறேன் பவளகனி நான் ஏற்றதமோ செய்ய போறேன் பவளகனி அம்மா பவளகனி செய்ய போறேன் பவளகண்ணி நான் ஏற்றதமோ செய்ய போறேன் பவளகண்ணி எம்மா பவளக்கண்ணி
தவத்தின் மகிமையினால் பெரிய பெரிய வரங்களை நான் வாங்கி வரப் போகின்றேன். எதிர்த்தவரை சங்கரிக்க போகின்றேன் அம்மா. பகவானிடமிருந்து எரிக்கும் மரம் வாங்கி வரப் போகின்றேன். ஆமா எம்மா பவளக்கண்ணி, என்ன மன்னா, நான் வரும் வரைக்கும் நீ பத்திரமாக இரு என்று மனைவிக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு சரி இந்த வல்லரக்கன் அரண்மனை கடந்து வரக்கூடிய வேளையிலே ஆமாம்மா ஆகாத சகுனங்கள் முன்னே வரக் கண்டார். சகனம் வரக் கண்டான். வாசற்படி தட்டக் கண்டான் வல்லரக்க ராஜுதந்தான். ஆமோ தலைவாசல் வாரபோது தலையில் வாசல் தட்டக் கண்டான். வாசல் தலையிலே தட்டுகின்றது. அது மட்டும் அண்ணே, அரேனா மூன்றாவது தெருவில் வாரான் முடி நரைத்த பாட்டியவள் முன்னே வரக் கண்டார். அச்சிருத்தும்னா. நாலாவது தெருவதிலே நரச்சத்தலை பாட்டியவள் நச்சின்னு தும்மக் கண்டார். சரி ஐந்தாவது தெருவதிலே ஆந்தையலரக் கண்டான். அலறக் கண்டான். ஆறாவது தெருவதிலே அழுகுரல் கேட்கக் கண்டான். அழுகுரல் கேட்டான். ஏழாவது தெருவதிலே ஏணியும் சென்னலுமாய் எதிரே வரக் கண்டான். ஆமோ எட்டாவது தெருவதிலே கோடு போட்ட கரும்பூனை குறுக்கே வரக் கண்டான். குறுக்கே வந்து வாயக் கண்டான். ஒன்பதாம் தெருவதிலே ஊழ சத்தம் கேட்கக் கண்டான். நரி நரி உலசத்தம் கேட்டான். பத்தாம் தெருவதிலே பாம்பு படம் எடுத்து ஆடக் கண்டான். அரக்கனுக்கு முன்னால் ஆடக் கண்டான். இத்தனை சகுனங்களை பார்த்தானே மாபாவி வல்லரக்கே. அதெல்லாம் அவன் நினைப்பான், அதெல்லாம் ஏற்க அதது வேலை அது செய்யுது. வல்லரக்கன் கெட்ட சகுனமென்று நினைக்காமல் நினைக்காமல் அதையும் தாண்டி வருகின்றார். ஆண்டி வருகின்றான். அப்படி வந்தான் அல்லவா வல்லரக்கன். ஆமோ அவன் எங்கே வருகின்றான்? இங்க வரான். தடமதீர நடை நடந்தான், சங்கரனை மனதில் வைத்தான். மனதிலே வைத்தான். இமயமலை சாரலிற்கு இன்பமோடு ஏகி வருகின்றான். வருகின்றான். காடு வெட்டி முள்வதுக்கி கட்டையிட்டு தீயை போட்டு ஆமா வேகாத கட்டைகளை வேலியாக தான் அமைத்தான். வேலியாக போட்டான். இன்னும் எவ்வாறு தவச்சாலை அவன் அலங்காரம் செய்கின்றார். எப்படி எப்படி செய்தான்? அதாவது என்ன, என்ன? 6 முழம் 100 கஜம் ஆழநீள குழிகள் தோண்டி பெரிய குழியாக தோண்டி ஏறப்படி இறங்கப்படி 21 படிகள் வைத்தான். ஆமா இன்னும் எவ்வாறு தவச்சாலை அலங்காரம் செய்கின்றான். இவ்வாறாக அவன் சாந்து கொண்டு தரை மெழுகு, ஐயா சாந்து கொண்டு தரை மெழுகு, தரை மெழுகு, ஐயா சந்தனத்தால் கோலம் போட்ட, சந்தனத்தால் கோலம் போட்டா, கோலம் போட்டா, சாந்து கொண்டு தரைமொழி, சாந்து கொண்டு தரைமொழி, தரைமொழி. ஆமா சந்தன கோலம் போட்டா, சந்தனத்தா கோலம் போட்டா, கோலம் போட்டா. அவ மாவாலே, தரைமொழி அவ மஞ்சளாலே, கோலம் போட்டா. ஐயா பாலா வச்ச காளி பவள காளி, பவளக்காளி, நீல காளி நலவு காளி, காளி, பத்தீர காளியம்மா, காளியம்மோ, அவ அக்காதுங்க 8 பேரும், கும்பத்து அழகியம்மா, அழகியம்மோ, அவ கோபாலன் தங்கையம்மா, தங்கையம்மோ, கரகத்து அழகியம்மா, அழகியம்மோ, அவ கிண்ணரோட தங்கையம்மா, தங்கையம்மோ, கலசத்து அழகியம்மா, அழகியம்மோ, அவ கண்ணனோட தங்கையம்மா, தங்கையம்மோ, அவ பூஷடைய அழகி, சடையழகே, அவ 1000 கண்ணுடைய கண்ணுடையா, அவகாரி சாலக்காரி, சாலக்காரே, அவ கோபாலன் தங்கையம்மா, தங்கையம்மோ, அவ வேப்பிலைய கையில் எடுப்பா, கையிலெடுப்பா, கையிலெடுப்பா, கையிலெடுப்பா. அவ வீதி வேலை ஆடுவாரா, வேப்பிலையே, வேப்பிலையே கையிலெடுப்பா, 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 கையிலெடுப்பா. வீதி விலை, வீதி விலை ஆடுவாரே. அதான் நாக வந்து கொடை பிடிக்க, கொடை பிடிக்க, கொடை பிடிக்க, கொடை பிடிக்க. நல்ல பாம்பு ஆளாட்டே, நாக வந்து கொடை பிடிக்க, கொடை பிடிக்க, கொடை பிடிக்க, கொடை பிடிக்க, நல்ல பாம்பு தாளாட்டே. அதான் குவை வந்து குலவை போட, குலவை போட, குலவை போட, குலவை போட. குள்ள நரி தாளாட்டே, கூரை வந்து, கூரை வந்து கொலை போட, குலவை போட, குலவை
பக்கசட பவள சடை பவள சடை பவள சடை பவள சடை 16 சடைகளோடு பச்சை சடை பவள சடை பவள சடை பவள சடை பவள சடை 16 சடைகளோடு சடகுலுங்க முடிகுலுங்க அம்மா சந்தனங்கள் சடகுலுங்க சடகுலுங்க முடிகுலுங்க முடிகுலுங்க சந்தனங்கள் சந்தனங்களுங்க அவ பச்சைக்காளி பவளக்காளி நீலக்காளி நிலவு காளி பவளக்காளி பத்தீர காளியோடு தாயான முப்பூடாதி பத்தீர காளியோடு தயார பேச்சியம் குழந்தையில மக்களுக்கு அவ குழந்தை வரும் குழந்தையில மக்களுக்கு குழந்தை வரும் தான் கொடுப்பார் அவ மஞ்ச நல்ல முகத்தழகி அவ மஞ்ச நல்ல முகத்தழகி அவ மாயவன கங்கையம்மா கங்க நல்ல முகத்தழகி தாயான காளியம்மா அவ அப்பு சடையழகி ஆயிரம் கண்ணுடைய நந்தாள் அம்பிகையா தாயான காளியோடு வண்டிக்கார வைரவராய் கரடி நல்ல மாடசாமி 21 தேவதையா ஆடுதையா பாடுதையா ஐயா தாளி போடுதையா போடுங்கம்மா ஒரு கொலவை பொன்னான மணிக்கொலவை முக்கா 3 நேரம் குலவ போடுங்கம்மா கொலவை சேர்த்தம் காதில் கேட்டு அக்காலங்க 8 பேரும் ஆதாளி போட்டு வரா சாலக்காரி கோபாலன் நங்கையம்மா வேப்பில காரியம்மா வீரபத்திர காளியம்மா அஞ்சன முகத்தழகி ஆயன் நங்கை 8 பேரும் கெடுப்பா பெரம்பெடுப்பா உண்மை குறி சொல்லுவாளாம் வேந்தும் கப்பறையா புத்திரன் தந்தா அம்பிகையா தாயான காளியம்மா அம்பிகையா மாரியம்மா